வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பவரை சென்டிங் இன் ஸ்டேஷன்லேருந்து ரிசீவிங் இன் ஸ்டேஷனுக்கு கேரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் மேஜராக நம்ம காப்பர் அப்படி இல்லைன்னா அலுமினியம் கண்டக்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சாலிட் வயர்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராண்டர்ட் வயர்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்போர்ட்ஸ். ஸோ சப்போர்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து எய்தர் போல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டவர்ஸாக இருக்கலாம். உடன் போல்ஸ் இருக்குது, ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் போல்ஸ் இருக்குது, ஸ்டீல் போல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டீல் டவர்ஸ் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட்ஸ் மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டக்டர்ஸ்க்கும் கிரவுண்டில் வந்து நமக்கு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சப்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர்ஸ். ஸோ இன்சுலேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு டவர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இந்த டவர் வழியாக கிரவுண்டுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பாஸ் ஆகிடக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இன்சுலேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் ஆர்ம்ஸ். ஸோ கிராஸ் ஆர்ம்ங்கிறது இதுதான் வந்து கிராஸ் ஆர்ம். ஸோ இந்த கிராஸ் ஆர்மில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்சுலேட்டருக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிஸ்செலேனியஸ் ஐட்டம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் பிளேட். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸில் வந்து வைடாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஞ்சர் பிளேட். ஸோ டேஞ்சர் பிளேட்டில் வந்து அந்த டவரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 440 வோல்ட், 132 வோல்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு வார்ன் தி யூசர் ஃபார் நாட் டச்சிங் தி லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட்னிங் அரெஸ்டர். ஸோ லைட்னிங் கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி இது நார்மலாக வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகும்னா, அந்த கண்டக்டரை சுற்றி வந்து நம்மளுக்கு ஓவர் வோல்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸசிவ் கரண்ட்டை வந்து இது என்ன பண்ணுன்னா, கிரவுண்டுக்கு வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லைட்னிங் அரெஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டி கிளைம்பிங் டிவைசஸ். டிரான்ஸ்மிஷனோட பேஸ்க்கு மேலே வந்து ஜென்ரலாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூசர்ஸ் வந்து அந்த டவர்ஸில் வந்து ஏறிடக்கூடாது. ஸோ ஒரு பப்ளிக் சேஃப்டிக்காக தான் வந்து இந்த ஆன்டி கிளைம்பிங் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஆல்.